ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, 5th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டேர்ம் 2 யூனிட் 1ல் இருக்க லெட் அஸ் லேர்ன் த கிஃப்ட். கிஃப்ட் அப்படின்னா என்னது? அன்பளிப்பு. ஓகேங்களா? இந்த ஸ்டோரியில் யாருக்கு யார் கிஃப்ட் தந்தாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இந்த ஸ்டோரியில் யார் யாரெலாம் இருக்காங்க? பெக்கர். ஓகேங்களா? பெக்கர் அப்படின்னா யாருன்னா பிச்சைக்காரர். ஓகேவா? ஒன்ஸ் அப்பான் அ டைம் எ பெக்கர் வாஸ் ஹங்க்ரி. பெக்கர்னா எப்படி? பிச்சைக்காரர். அவங்க அவங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது. மற்றவங்களுடைய உதவியால் தான் அவங்க சாப்பிட்டு வாழ்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அவங்கக்கிட்ட ரொம்பவே பிச்சை கேட்டு தான் அவங்க சாப்பிடுவாங்க. ஓகேங்களா? அதனால அந்த பெக்கர் ரொம்பவே பசியாக இருந்தார். ஹங்க்ரி அப்படின்னா பசியாக இருக்கிறது. பசியாக இருக்கும்போது நம்ம பெக்கர் என்ன பண்ணுவாங்க? ஒவ்வொரு வீட்டுக்கு போய் கதவை தட்டி சாப்பாடு கொடுங்க சாப்பாடு கொடுங்கன்னு கேட்பாங்களா? அதே மாதிரி இந்த பெக்கரும் ஒரு பெரிய வீட்டில் போயிட்டு கேட்குறாரு. ஓகேங்களா? இந்த வீடை பார்த்தாவே பெருசாக இருக்குது, இங்கே ஏதாவது நமக்கு சாப்பிட கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவர் போய் அந்த பிக் ஹவுஸில் கதவை தட்டுறாரு. அந்த வீடே பார்க்க எப்படி இருக்குன்னா ரொம்பவே பெருசாக ரொம்பவே ஆடம்பரமாக இருக்குது. அந்த வீட்டில் இருக்கிற கார்டன், அதாவது பூந்தோட்டம் எல்லாமே அழகாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த வீட்டு பக்கத்தில் போனோடனே எப்படி ஸ்மெல் வருதா? ரொம்பவே அறுசுவை உணவோடைய ஸ்மெல் வரும். இல்லை, நம்ம அம்மா கூட நல்லா சமைச்சாங்கன்னா அந்த ஸ்மெல் நமக்கு கிச்சன்லேருந்து ஹால் வரைக்கும் வரும்ல, அது மாதிரி இவருக்கு வீட்டுக்கு வெளியே வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அதனால அந்த வீட்டோடைய கதவை தட்டுறாரு. அப்போ அந்த வீட்டோடைய கதவை தட்டினோடனே ஒருத்தர் நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு, நல்லா வெல் ட்ரெஸ்டு, நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறாரு. அவர் அந்த ஓப்பன் பண்ணி இந்த பிச்சைக்காரரை பார்த்தோன்னே அவர் என்ன எப்படி இருக்கா, அவரோட ஃபேஸ் எப்படி போகுது அப்படின்னா சுருங்கி போயிடுது. ஒரு ஹார்ஷான குரலில், அதாவது கரடு முரடான அப்படியே அதட்டி பேசுவாங்கள்ல, அது மாதிரி ஒரு குரலில் என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பெக்கர் என்ன சொல்கிறாருன்னா, நான் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, எனக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு கிடைக்குமா அப்படின்னு ரொம்பவே பாவமாக கேட்குறாரு, மெதுவாக கேட்குறாரு. அதுக்கு அந்த ரிச் மேன், அதாவது அந்த கதவை திறந்த ரிச் மேன் என்ன சொல்கிறாருன்னா, ரொம்பவே கோவப்பட்டு அவரை பார்த்து கத்துறாரு. என்ன சொல்கிறாருன்னா, கத்தி என்ன சொல்கிறாருன்னா, நீ என்ன நினச்சிட்ருக்க, இங்கே நான் என்ன ஃபுட் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன்னா, சாப்பாடு போட்டுட்ருக்கிற மாதிரி தெரியுதா எல்லாத்துக்கும் அப்படின்னு ரொம்பவே கோவப்பட்டு கத்துறாரு. இங்கேருந்து ஃபஸ்ட்டு போ அப்படின்னு கத்துறாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு அந்த ஓல்டு மேன் அதே டோனில் ரெக்வஸ்ட் பண்ணி கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாரு. ரெக்வஸ்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு நீ இங்கேருந்து போறியா இல்லையா, ஏன் என்னோட டைமை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு மறுபடியும் அந்த பணக்காரர் கத்துனதுக்கு அப்புறமேட்டு அவர் கோவமாக அப்படியே வேகமாக கதவை மூடிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? அந்த ஓல்டு மேன் அங்கேருந்து போய் தானே ஆகணும், சாப்பாடு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டா. ஸோ அதனால அந்த வயசானவர் மெதுவாக போயிடுறாரு. ஓகேங்களா? அப்போ அந்த வீட்டுக்கு வெளியேருந்து வரும்போது ஒரு லேடி, ஒரு பொண்ணு அவங்க வீட்டில் இருக்கிற சாப்பாட்டெல்லாம் பனானா, அதாவது பனானா லீஃப்னால் வாழை இலையில் அந்த சாப்பாடு வேஸ்ட்டான ஃபுட் எல்லாத்தையும் கொண்டு குப்பை தொட்டியில் போடுறாங்க. அவங்க வேஸ்ட்டுன்னு தான் நினச்சி போகிறாங்க. பட் ஆனால் அந்த சாப்பாட்டை அந்த பெக்கருக்கு கொடுத்துருந்தா அவருக்கு பசியை ஆற்றிருப்பாங்களா? பட் ஆனால் அவங்க அது செய்யலை. அவர் ரொம்ப சோகமாக அங்கேருந்து போயிட்டாராம். நெக்ஸ்ட்டு மெதுவாக அடுத்த வீட்டுக்கு வராரு. அடுத்த வீட்டுக்கு அங்கே அந்த கதவை தட்டுறாரு. யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் திரும்ப திரும்ப தட்டிகிட்டு இருக்கனால ஒருத்தர் ஒரு உள்ளேருந்து ஒரு வாய்ஸ் வருது, எங்கள் வீட்டில் யாரும் இல்லை அப்படின்னு. உள்ளேருந்து வீட்டுக்குள்ளாரே சொல்கிறாங்களாம். வீட்டில் யாரும் இல்லைன்னா எப்படி வீட்டுக்குள்ளேருந்து சவுண்டு வரும் அப்படின்னு அந்த பெக்கர் கேட்ட உடனே கோவமாக ஒரு ஆள் அதாவது டோரை ஓப்பன் பண்ணாராம்.
ஓகேங்களா? ஓப்பன் பண்ணி உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டதுக்கு, அதே மாரி சாப்பாடு வேணும்னு கேட்டிருக்காரு. அதுக்கு வந்து "உனக்கு அந்த பெரிய வீட்லயே சாப்பாடு கிடைக்கல. இங்க என்ன இந்த சின்ன வீட்ல எப்படி சாப்பாடு கிடைக்கும்னு நீ நினைக்கிற?" அப்படின்னு அவரும் ரொம்பவே கோவமா சொல்றாராம். அம் அதுக்கப்புறம் அந்த வீட்ட விட்டும் அவரு வந்து வெளிய போயிட்டாரு. அப்புறமேட்டு அவரால அடுத்த வீட்டுக்கு கூட போக முடியல. ரொம்பவே கால் வலியில சாப்பிடாம நம்பளால எந்த வேலையும் செய்ய முடியாதுல்ல, நடக்க கூட முடியாதுல்ல. அதனால ரொம்பவே டயர்ட் ஆயி நடக்கிறதுக்கு கூட தெம்பில்லாத ஒரு மரத்துக்கு அடியில படுத்துட்டாராம். படுத்து தூங்கிட்டாரு. அப்ப அந்த வழியா வந்த ஒரு ஆள் வந்து எப்படி இருந்தாராம் அந்த ஆள் வந்து, அந்த மனிதன் கிழிஞ்ச துணி, ரொம்ப கசங்கி போன துணிய போட்டுட்டு, அவர் பக்கத்துல அந்த பெக்கர் பக்கத்துல வந்து, "யார் நீங்க? ஏன் இங்க படுத்து கிடக்குறீங்க?" அப்படின்னு கேட்குறாங்களாம். அதுக்கு வந்து அந்த பெக்கர், அந்த ஓல்டு மேன் பெக்கர் என்ன சொல்றாருன்னா, "நான் வந்து சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. எனக்கு எந்த ஒரு பிளேஸும் இல்ல அதாவது நான் தங்கறதுக்கும் எந்த ஒரு பிளேஸும் இல்ல. அதனால தான் நான் இப்படி இருக்கேன்." அப்படின்னு சொல்றாரு. அது பார்த்துட்டு அந்த புவர்மன் வந்து, "உங்கள பார்க்கும்போதே ரொம்ப பசியா இருக்கீங்கன்னு தெரியுது. வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க." அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. அதுக்கு அந்த ஓல்டு மேன் மறுபடியும் என்ன சொல்றாரு, "நான் யாருக்கும் சுமையா இருக்க விரும்பல. நான் எனக்கு வந்து கொஞ்சூண்டு சாப்பாடு மட்டும் தாங்க." அப்படின்னு வந்து கேட்குறாரு. அதுக்கு அந்த புவர்மேன், "ஓகே வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க. நான் வந்து சாப்பாடு குடுக்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு, அந்த புவர் மேன் வந்து ஓல்டு மேன அவருடைய குடிசைக்கு அழைச்சிட்டு போறாராம். அந்த குடிசை வந்து பார்க்கறதுக்கே எப்படி இருக்குன்னா, ரொம்ப சின்னதா ஒரு ஃபேமிலி தங்குற அளவுக்கு கூட இல்லையா, ரொம்பவே சின்ன குடிசையா இருக்கு. அதாவது மழை காலத்துக்குலாம் ரொம்ப அந்த குடிசையில இருக்கிறது கஷ்டம். ஏன்னா ஓடெல்லாம் பேந்துட்டு, இது மாரி ரொம்பவே சின்னதாவும் இருக்கு. அதே மாரி ரொம்பவே நீட்டா இல்லாதயும் இருக்கு. போதுமானதா இல்ல ஃபேமிலி தங்குறதுக்கு. அந்த வீட்ல எந்த ஒரு ஃபர்னிச்சருமே இல்ல. டேபிள், சேர் இது மாரி எதுவுமே இல்ல. சமைக்கிறதுக்கு மட்டும் சில பாத்திரங்கள் இருந்திருக்காம். அம் அந்த வீட்ல யார் யார் இருந்திருக்காங்கன்னா, ஒரு லேடி, ஒரு அம்மா, 2 பசங்க. இவரு போன உடனே ஹேப்பியா வெல்கம் பண்றாங்க. அதாவது வரவேற்கிறாங்க இந்த ஓல்டு மேன. அவங்க வந்து கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துட்டு அந்த ஓல்டு மேன் உட்காந்தது பிறகு, அவங்களோட சில்ட்ரன்ஸ் இருக்காங்களா, குழந்தைங்க இருக்காங்களா, அவரு பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறாங்களாம். அந்த மேன், அதாவது அந்த புவர் மேன் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அவங்களோட ஃபேமிலிய. இவன் தான் நான் வந்து காளியன். ஓகேங்களா? என்னுடைய பேரு காளியன். நான் வந்து இங்க இருக்கிற விவசாய நிலத்துல தான் வேலை செஞ்சுட்ருக்கேன். இவன் என்னுடைய மனைவி விஜி. இவன் என்னுடைய பசங்க கோபி அண்டு ராதிகா அப்படின்னு அவங்க ஃபேமிலிய இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அந்த கோபி, ராதிகா, அதாவது அங்க சில்ட்ரன்ஸ் 2 பேருமே அந்த ஓல்டு மேன் கூட ரொம்பவே க்ளோஸ் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் நெறையா கொஷின்ஸ்லாம் அந்த ஓல்டு மேன் கிட்ட கேட்டு அவங்க விளையாண்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் காளியன் வந்து அவருக்கு முகம் கழுவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்களாம். அப்புறம் கை கழுவிட்டு சாப்பிட்றதுக்காக ஹெல்ப் பண்ணுறாரு. அதுக்கப்புறமேட்டு அந்த ஓல்டு மேன் வந்து அவங்க குடிசைக்குள்ளார போயிட்டு விஜி வந்து அவளுக்கு ஃபுட் சர்வ் பண்ணுறாளாம். எல்லோரும் சர்க்கிளாக, அதாவது வட்டமாக உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டதுக்கு பிறகு அதை சாப்பிட்றாங்க. விஜி வந்து அவருக்கு ஃபுட்லாம் சர்வ் பண்ணுறா. ஓகேங்களா? அதுக்கு பிறகு வந்து அவரு கொஞ்ச நேரம் வந்து அவங்க சில்ட்ரன்ஸ் கூட அவருக்கு சர்வ் பண்ணதுக்கு பிறகு தான் அவங்களுடைய காளியனுக்கும் அவளுடைய குழந்தைங்களுக்கும் சாப்பாடு வைக்கிறாளாம். அதுக்கப்புறம் டின்னர் முடிச்சதுக்கப்புறம் காளியன், அதாவது அந்த புவர் மேன் வந்து அந்த பெக்கர் மேன், ஓல்டு மேன் வந்து தூங்குறதுக்காக மேட்டு போட்டு விடுறாராம். அது அப்புறமேட்டு மேட் போட்டு விட்டதுக்கப்புறம் தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் மார்னிங் வந்து அந்த பெக்கர் வந்து கேட்குறாராம், "உங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் நீங்க பேக் பண்ணிக்கோங்க." அப்படின்னு அந்த பெக்கர் வந்து அந்த காளியன் ஃபேமிலிய பார்த்து சொல்றாங்களாம். அவங்களுக்கு எதுவுமே புரியல. "ஏன் எங்களோட திங்ஸ்லாம் பேக் பண்ணணும்? நீங்க தான் உங்களோட திங்ஸ் பேக் பண்ணணும்." அப்படிங்கிற மாரி நெனச்சுக்கிறாங்களாம். பட் ஆனா அவரு "நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல." அப்படின்னு சொன்னோனே, அந்த பெக்கர் என்ன சொல்றாருன்னா, "நான் வந்து பெக்கர் இல்ல. நான் வந்து பிச்சைக்காரன் இல்ல. நான் வந்து ஒரு பெரிய ரிச் மேன் தான். நான் வந்து நிலம்லாம் நெறையா வச்சிருக்கேன். பக்கத்துல இருக்க டவுன்ல எனக்கு லேண்ட் எல்லாம் நெறையா இருக்கு. என்னுடைய
அம் என்னோட ஃபேமிலி வந்து புவர், அதாவது என்கிட்ட இருக்கிற காச வச்சு நாங்க வந்து நெறையா ஏழைகளுக்கு உதவி பண்ணுவோம். ஆனா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னுடைய ஒய்ஃபும், சன்னும் வந்து இறந்துட்டாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. நான் வந்து இப்ப நானும் இல்லைன்னா என்னுடைய நிலங்கள்லலாம் யாரு பார்த்துப்பா? அப்படின்னு நெனச்சு நான் ரொம்பவே ஃபீல் பண்ணேன். ஸோ, அதனால தான் நான் இது மாதிரியாக பிச்சைக்காரன் மாரி நடிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய சொத்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும். ஸோ, அதனால உங்கள நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க என்னுடைய அம் சொத்தெல்லாம் பார்த்துக்கோங்க அப்படின்னு ரொம்பவே வேண்டி கேட்டுக்கிறாரு. காளியன் அத கேட்டோனயே ரொம்பவே தடுமாறி போயிறாரு. என்னது க திடீர்னு ஒருத்தர் வந்து நமக்கு எல்லாத்தையும் சொத்து அப்படிலாம் தரேன்னு சொல்லிட்டு எப்படி இருக்கும்? ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும்ல. அதே மாரி தான் அவங்க ஃபேமிலி பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்க ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டனால அவங்க காளியன் ஃபேமிலி வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஸோ, அதுக்கப்புறமேட்டு அந்த ஓல்டு மேனும் ரொம்பவே ஹேப்பியா ரொம்பவே ரொம்ப வருஷம் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் இறந்து போயிட்டாரு. இப்ப அவங்களுடைய சொத்து எல்லாத்தையும் காளியன் ஃபேமிலி தான் பார்த்துட்ருக்காங்க. இந்த ஸ்டோரி மூலியமா உங்களுக்கு என்ன தெரிஞ்சுச்சு? நம்ப யாரையும் வந்து அவங்களுடைய தோற்றத்த பார்த்து நம்ப வந்து ஜட்ஜ் பண்ணிறக்கூடாது. யாராவது பசிக்குதுன்னு வந்து கேட்டாங்கன்னா, அவங்களுக்கு கண்டிப்பா உணவு வந்து போடணும். ஓகேங்களா? இந்த ஸ்டோரி மூலியமா இங்க ஒரு நல்ல ஒரு அம் தீம், அதாவது நல்ல ஒரு கருத்த தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா, வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.